நிதில் அண்ட் சுவாமிநாதன் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், நட்டி, அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மகாராஜா. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மகாராஜா படத்தோட ப்ரீமியர் ஷோ மாதிரி எஸ்டர்டே போட்டிருந்தாங்க. பார்த்த எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மகாராஜா படத்துக்கு. இந்த மகாராஜா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம விஜய் சேதுபதியான மகாராஜா இவருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் சேர்ந்த ஒரு பொருள் காணாம போகுது லட்சுமி. அதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கு அப்புறம் நடக்க போற காமெடியான ஜாலியான ஆக்ஷனான படமா தான் வந்திருக்கு இந்த மகாராஜா படம். இந்த படத்துல எமோஷனலும் இருக்கு. இந்த மகாராஜா படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். மகாராஜா படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே நான் லீனியராக தான் கொண்டு போயிருப்பாங்க. செம்மையா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்கேஜிங் மூமெண்ட் செகண்ட் ஆஃப் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க பண்ண அந்த ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஆனா இதுக்கு ஸ்கிரீன் பிளே தரமா இருந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் படமா வந்து நிற்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த மகாராஜா படம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பத்தி சொல்லவே வேணாம். இவர் காமெடி போர்ஷனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மிரட்டி இருக்காரு. குறிப்பா இந்த படம் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு 50வது மூவி. இந்த மாதிரி மூவி அமைறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். நம்ம அஜித் குமாருக்கு 50வது மூவி மங்காத்தா எப்படி ஒரு பிக்கெஸ்ட் மூவியா மாறிச்சோ அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது மூவி இந்த மகாராஜா ஒரு பிக்கெஸ்ட் மூவியா மாறி இருக்கு. இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பா பிஜிஎம், இந்த படத்துக்கு என்ன பிஜிஎம் தேவையோ அந்த அளவுக்கு பிஜிஎம் கொடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்துல மைனஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். ஆனா படம் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரா என்கேஜிங்கா போகும். ஒரு தரமான படமா வந்திருக்கு இந்த மகாராஜா படம். நம்ம குரங்கு பொம்மை சூப்பராகவே எடுத்திருப்பாரு நிதில் அண்ட் சுவாமிநாதன். அதே மாதிரி தான் இந்த மகாராஜா படத்தையும் சூப்பராகவே எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த மகாராஜா.